Hi friends, Booleanல true, false பார்த்தோம். பட் அதை யூஸ் பண்ணி டிசிஷன் எப்படி எடுப்போம்? இங்கே தான் if வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 greater than 2. இது வந்து true. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு if கண்டிஷன் பார்க்கலாம். சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் if keyword போடணும். நெக்ஸ்ட் இங்க என்ன கண்டிஷன் வரணுமோ அந்த கண்டிஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட் கோலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோலன் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்ல ஒரு இண்டன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த கோடிங் போடணும். ஓகே, இந்த சின்டாக்ஸ் அப்படியே கூட கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ இந்த கண்டிஷன்ல 5 greater than 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து இங்க ஒரு பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே ரன் பண்ணலாம். ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எஸ்ன்னு வந்துருச்சு. எப்படி அந்த சின்டாக்ஸ் எப்படி நம்ம சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டிஷனல் லைட்டா சேஞ்ச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா 2 greater than 5ன்னு கொடுக்குறேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 வந்து lesser than 5. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஃபால்ஸா இருந்தா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அப்படியே ஸ்கிப் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் இதை ரன் பண்றேன். அவுட்புட் ஒண்ணுமே வராது. ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அவுட்புட் வரும். இங்க பாத்தீங்கன்னா எம்டி, ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இஃப் 0. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஜீரோனா ஃபால்ஸ். ஆல்ரெடி நம்ம பூலியன்ல பார்த்திருப்போம். அகைன் இப்ப நம்ம இதை ரன் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் வராது. ஓகேங்களா? எம்டி, நோ அவுட்புட். இதே இந்த இடத்துல நான் இப்போ 1 கொடுக்குறேன். 1னா நம்மளுக்கு ட்ரூ, எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை ரன் பண்ணா நம்மளுக்கு அவுட்புட் வரும் எஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பூலியன் வேல்யூஸ் வந்து கண்டிஷன்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மார்க்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அந்த வேரியபிள்ல வந்து 18 மார்க் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்க் வந்து 35 மேல எடுத்தாதான் பாஸ்ன்னு தெரியும். ஸோ மார்க் கிரேட்டர் தென் 35 அப்படின்னா நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு பாஸ்ன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 80 நான் இப்போ வந்து 20 அப்படின்னு மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு டேட்டா வராது. பிகாஸ் அந்த கண்டிஷனை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா வரல. இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நான் ஏஜ் வந்து 20ன்னு கொடுக்குறேன். இப்போ ஏஜ் கிரேட்டர் தேன் 18 இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஓட் பண்ண முடியும். ஓகேங்களா? எலிஜிபிள் டு ஓட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா 20 வந்து கிரேட்டர் தேன் 18. ஓகேங்களா? எலிஜிபிள் டு ஓட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 20 நான் வந்து 16 அப்படின்னு மாத்தினேன்னா ஆப்வியஸா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பிகாஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இஃப் யூஸ் பண்ணி தான் கண்டிஷன் எடுப்போம். கண்டிஷன் ட்ரூனா கோட் ரன் ஆகும். ஃபால்ஸ்னா அந்த கோட் வந்து ஸ்கிப் ஆயிடுங்க. அவ்வளவுதான். ஸோ ஈஸியா இருந்துச்சா? நெக்ஸ்ட் வீடியோல எல்ஸ் அண்ட் எல்ஸ் இஃப் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.